ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சின்ன ஐடியா வந்து ஷேர் பண்ணாங்க. அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஷாப்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த ஈரசந்தனம் வந்து வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? நம்ம இது நாள் வரையுமே நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் உள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருப்போம். சுவாமி படங்களுக்கெல்லாம் போட்டு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சுவாமி படங்களுக்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பவுடரை கம்பேர் பண்ணுறதை விட இந்த ஈரசந்தனம் தான் அவ்வளோ ஒரு மனமாகவும் இருக்கும். அதனால் நம்ம இது ஒன்ஸ் நம்ம ஒரு பேக்கெட் வாங்கினா கூட நம்ம கிட்டத்தட்ட 6 மாதம் நம்ம பயன்படுத்துகிறோட அளவை பொறுத்து இருக்குது, நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு சின்ன ஐடியா அவங்க ஷேர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சுவாமி படங்களுக்குன்னா நான் அப்படியே ஏர்டைட் பாக்ஸில் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து நெத்தியில் சிலர் வந்து சந்தனம் வைக்கிற பழக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஐடியாவாக தான் ஷேர் பண்ணாங்க. அவங்க என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இது போல் நம்ம பழைய சாந்து போட்டோட டப்பா இருக்கு இல்லைங்களா, அது வந்து தீந்து போனது இருந்ததுன்னா அதை நல்லா எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா உள்ள அந்த குங்கும கலர்லாம் எல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சாந்து போட்டு டப்பா இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்மளோட அந்த ஈரசந்தனம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாந்து போட்டு டப்பாவில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஈரசந்தனத்தையுமே வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம பன்னீர் வச்சுருப்போம் இல்லைங்களா, பூஜைக்கு பயன்படுத்த அதுவே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் நல்லா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி ஈரசந்தனமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமோடு இருக்கும். சுவாமி படங்களுக்கு போட்டு வச்சாலும் சரி, இல்லை இங்கே நெத்திக்கு எப்பயுமே அது போட்டால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அவங்க மேலே எப்பயுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களாலேயே அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது போல் எந்த அளவுக்கு அந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த சாந்து போட்டு டப்பா இருக்குங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சந்தன பேஸ்ட் எடுத்துகிட்டு இது போல் பன்னீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் ஸ்பூன் இருக்குங்களா, அதோட பின் பக்கம் வந்து கொஞ்சம் சன்னமாக வரும் இல்லைங்களா, அதில் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த சாந்து போட்ட டப்பாவில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது போல் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சந்தனம் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லியும் போய் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டும் ஆகும். ஏன்னா நம்ம கரெக்டான அளவில் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இது போல் அழகாக நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பொட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக எடுத்து நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டு போகிறோமோ அதே மாதிரி சந்தனம் வைக்கிறதுனாலும் இந்த சாந்து பொட்டில் நம்ம ஃபில் பண்ணி வைக்கும்போது அழகாக எடுத்து நெத்தியில் வந்து நம்ம பொட்டாக வச்சுக்கலாம். பட் நானே இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த குங்குமத்தோட கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு வேளை நம்ம நெத்தியில் அழகாக சந்தனம் வைக்கிறோன்னா இந்த ஒரு டப்பாவை மட்டும் எடுத்துகிட்டு அழகாக நமக்கு தகுந்த சைஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்மெல் இருக்குதுங்களா, அந்த ஈரசந்தனத்தோட ஸ்மெல்லு எப்பயுமே தனி தான். அழகாக நம்ம நெத்தியில் வந்து வச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐடியா தான். நம்ம சந்தனத்தை ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியானே சொல்லலாம். ஆனால் இது மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு சந்தனமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு நம்ம எடுத்து வச்சிட்டோம், ஒவ்வொரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டு போய்க்கலாம். ப்ராடக்ட்டும் வந்து சேவ் ஆகும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.